ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காட்டும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வால் ஸ்டிக்கர் பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம செவத்தில், அதாவது கிச்சன் வாலில் வந்து ஒட்டியிருக்கிற ஸ்டிக்கர் வந்து ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே இருக்குது, அது எங்கே வாங்கினீங்க, என்ன டீட்டெயில், அதோட லிங்க் கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ இது வந்து வாங்கி ஒட்டி நான் வந்து 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அவ்வளோ புதுசாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்து டேமேஜ் ஆகவே இல்லை. இது வந்து நான் என்ன ரேஞ்சில், அதாவது 300 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து ஒட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் ஒட்டினோம். ஸோ கிச்சனுக்கு வந்து இது ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனோட லுக்கே வந்து வேறு லெவலில் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாக ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து கிச்சனோட இப்போ இருக்கிற வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒட்டினது வந்து 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து கிச்சனுக்கு ஒட்டினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பீரோக்கு ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனுக்கு ஒட்டி முடித்ததும் ஒரு சின்ன துண்டு இருந்தது. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஒரு 15 வருஷம் ஆகிடுச்சு. இந்த பீரோவில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பீரோவில் வந்து அந்த ஒரு பீஸ் மீதி இருந்ததை நான் வந்து ஒட்டியிருந்தேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பக்கம் ஒட்டினதே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் இன்னொரு ரோல் வந்து ஆர்டர் பண்ணி பீரோ ஃபுல்லாகவுமே வந்து கவர் பண்ணி ஒட்டிட்டோம். ஸோ பீரோவுக்கு வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து பேலன்ஸ் வந்த ஷீட் வந்து நான் எங்கெல்லாம் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள், இப்போ இருக்கிற கிச்சன் வந்து நான் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வால் ஸ்டிக்கரோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வந்து போட்ட வீடியோவில் இந்த ஸ்டிக்கரை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் தான் நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா, அந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிற எட்ஜில் இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிச்சனோட வால் ஃபுல்லாகவே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சிங்க்கு பக்கத்தில் நான் ஏன் அதாவது சிங்க் இருக்கிற ஏரியாவில் ஏன் நான் ஒட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவும் போது அந்த சோப்பு தண்ணியெலாம் பறந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அதனால நான் இந்த ஏரியா மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பீரோவில் என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே துரு பிடிச்சி, ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, தூக்கி போடணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து மனசே இல்லை அதை தூக்கி போடுறதுக்கு. அதை எப்படி வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் பீஸ் ஒட்டினேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கவே அதனால் இன்னொரு ரோல் வந்து ஆர்டர் பண்ணி ஒட்டியிருந்தேன். இப்போ அந்த பீரோவில் வந்து என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ் தான். நான் வந்து கிறிஸ்டியன், அவர் வந்து முஸ்லீம். ஸோ நாங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காசு சேர்த்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து வாங்கின ஒரு பீரோ தான் அது. என்னோடய முதல் சேவிங்கில் இருந்து, அதாவது பட்ஜெட் போட்டு நம்ம குடும்பம் நடத்துவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நான் வந்து சேவ் பண்ண காசில் வாங்கின பீரோ அது. ஸோ அதனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் எனக்கு தூக்கி போடுறதுக்கு அது மனசு இல்லை. ஸோ 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே வந்து அந்த பீரோ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெளியில் தான் வந்து துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிடுச்சு. ஸோ அந்த பீரோவுக்கு நான் வந்து ஒட்டின ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எங்கள் வீடு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹால், அதாவது வெளியே இருந்து உள்ளே வரும்போது குட்டியாக ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்குது. நான், அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன். ஸோ என்னோடய பையன் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃப். ஸோ அவன் வந்து 9th படிக்கிறான். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வீடு கரெக்டாக இருக்குது அளவு. பாருங்கள், இந்த பீரோ வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்ணாடியில் நான் வந்து இன்றைக்கி துவைச்ச துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுருக்கேன், அது உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. பீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே துரு பிடிச்சி இருந்ததுங்க. அது மேலே இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ஃபுல்லாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒட்டினேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லுக்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த வால் ஸ்டிக்கரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பொருளை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கீழே இருந்து இந்த மாதிரி காட்டுறேன் பாருங்கள்.
இந்த பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேப்லலாம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணி ஒட்டினதுனால அது கொஞ்சம் வந்து தெரியுது. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரோ அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், சைடில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். நான் இன்னொரு டேபிளில் கூட ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிள் வந்து ஒரிஜினல் கலர் வந்து இதுதான், அதாவது அந்த ப்ரௌன் கலர். நான் வந்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. 1 இயர் ஆகிடுச்சிங்க இந்த டேபிளுக்கு நான் ஒட்டி. என் பையன் இதில் தான் உட்காந்து கிராஃப்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுவான். க்ரையான்ஸோட கரை ஏதாவது பட்டிருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு ஈர துணி வச்சு துடைக்கும் போது கம்ப்ளீட்டாகவே அது போயிடுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ஸ்டிக்கர் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் நான் எங்கே ஒட்டியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். 2 ரோல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 2 ரோலுமே எனக்கு வந்து இது கரெக்டாக பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இங்கேருந்து இருக்குது. இதில் ஒட்டிட்டு இன்னொரு சின்ன பீஸ் இருந்தது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் கூட நான் அவங்க கிச்சனில் வந்து ஒரு பக்கம் ஓரத்தில், அதாவது மிக்ஸி வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். மிக்ஸி வந்து நம்ம போடும்போது அந்த கரை எதுவும் வந்து செவுத்தில் வந்து படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே ஒட்டியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வரைக்கும் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதாவது அந்த பக்கம் செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வரைக்கும் எனக்கு பத்தலை. ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவோட லிங்க் தம்ப்நெயில் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.